உதயநிதி அவர்கள் மேல் பல குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கும் வேளையிலும் இடி நிறைய ரெய்டு போயிட்டுருக்கு, நிறைய அமைச்சர்கள் வழக்குகளை மாட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏகப்பட்டது வரும்போது அவர் போகும்போது அது ஒரு சந்தேகத்தை கிளப்பத்தான் செய்கிறது. அவரை வரவேற்கிறதுலேருந்து அவர் அந்த பேட்டி கொடுக்குற வரைக்கும் எல்லாமே செட்டப்பாக இருந்தது. பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதில் அங்கே ஒருத்தர் கூட இந்த வழக்குகளை பற்றி இந்த இடி ரெய்டை பற்றி கேட்கவே இல்லை என்பது எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது. உங்களுடைய சதவீதம் என்னவாக இருக்குது? அதாவது மக்களின் நிதிக்காகவா மகன் நிதிக்காகவான்னு கேட்குறாங்க. மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வரும்போதெல்லாம் கோபேக் மோடி போட்டாங்க. அவரை சந்திப்பதே தவிர்த்தார் அவர் நிறையா கட்டங்களில். ஆனால் இப்போ தன்னிச்சையாக போய் வெறும் ஆயோக் கூட்டத்தை பார்த்துட்டு வந்திருக்கலாம், ஆனால் பார்க்கல. திருப்பி மறுபடியும் மோடி அவர்களை சந்திப்பதற்கு தனிப்பட்ட முறையில் நேரம் கேட்டு அதை போய் பார்க்கும்போது நமக்கு அந்த சந்தேகங்கள் வரத்தான் செய்கிறது. இன்னொன்று, அவர் மட்டுமல்ல, அவர் கட்சியில் இருந்தவங்க எல்லாருமே யாருமே அதை பற்றி வாயை திறக்கலை. ஆகாஷ் பாஸ்கர்னா யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அவர் சாதாரண ஆளுன்னு சொல்லலாம். ரதீஷ்னா எங்களுக்கு தெரியாது. இந்த விக்ரம் ஜூஜிலேருந்து இந்த பேர்கள்லாம் எதெல்லாம் வெளியில் வருது, இன்னும் நிறைய பேர்கள் வந்துட்டு இருக்கு. இந்த அரசு எல்லாரையும் கைது செய்யும், நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிந்தும் கூட ஏகப்பட்ட பேர் பொது வெளியில சமூக ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்கிறாங்க இதை பத்தி. உச்சநீதிமன்ற தீர்ப்புலையும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டாஸ்மாக் என்னும் நிறுவனத்தின் மேல் தான் நீங்க நடவடிக்கை எடுக்கக்கூடாது, நிறுவனம் பொதுவானது. ஆனால் 1000 கோடியெல்லாம் இருக்காது என்பதுதான் எல்லோருக்கும் தெரிந்தது. அதை கணக்கெல்லாம் பண்ணி பார்த்தா எங்கேயோ போய் நிற்கணும், பூஜ்ஜியங்கள் அதிகமாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக 30,000 கோடி 32,000 கோடின்லாம் பேசுகிறாங்க. நம்மளுடைய எல்லா துறைகளும் கடனில் போயிட்டுருக்கு. போக்குவரத்து துறையிலேருந்து உங்களுக்கு எல்லா துறைகளும் கடனில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் ஆரம்பித்து சினிமா துறை, அப்புறம் இந்த மதுபானங்கள் விற்பனை, போதை கடத்தல், எதில் பாருங்கள் இவங்க தான் இருக்கிறாங்க. மக்களை எந்த அளவுக்கு முட்டால் ஆக்கி இருக்கிறார்கள் என்றால், இந்த 4 வருட ஆட்சியில் அவங்க தொடாத ஃபீல்டே இல்லை. நீங்கள் 1000 ரூபாய் எங்களுக்கு கொடுத்துட்டு 50 கோடி ரூபாயை நீங்கள் கொண்டு போய் தனுஷுக்கும் சிம்புக்கும் கொடுத்துட்ருக்குறீங்க. ஆனால் இவங்கெல்லாம் இப்படி ஏகபோக வாழ்க்கை எங்கேருந்து வந்தது? அது எவ்வளோ சைஃபர்னு கூட தெரியாமல் மக்கள்லாம் நாங்கள்லாம் முடிச்சுட்ருக்கோம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே கூத்து கட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கூத்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கூத்து பட்டறை நடக்குது, கூத்து கட்டுறாங்க, நாடகம் ஜோராக போயிட்டுருக்கு. நாமெல்லாம் ஆணு வாயப்ப வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலர் ராதா தேவர் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. மக்கள் பெரும்பான்மையான என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் மக்களின் நிதிக்காக போனீங்களா இல்லை மகன் நிதிக்காக போனீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுடைய கருத்து? அப்படித்தான் கேட்பாங்க. ஏன்னா இத்தனை வருடங்களாக ஒன்றிய அரசு நம்மளை வஞ்சிக்குது, எதுவுமே தரமாட்டேங்குது, அதனால் நான் எதுக்கு போகணும் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தவர் இன்றைக்கு சென்று இருக்கிறார். அதனால் ஒரு சந்தேகம் வரும். அதுவும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் உதயநிதி அவர்கள் மேல் பல குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கும் வேளையிலும் இடி நிறைய ரெய்டு போயிட்டுருக்கு, நிறைய அமைச்சர்கள் வழக்குகளை மாட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏகப்பட்டது வரும்போது அவர் போகும்போது அது ஒரு சந்தேகத்தை கிளப்பத்தான் செய்கிறது. ஆனால் நிதி ஆயோக் ஒரு வகையில் நல்லதும் கூட. அவருடைய பிடிவாதத்தை விட்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டது ஒரு வகையில் நல்லது. ஆனால் அங்கே அவர் கொடுத்த பேட்டி கூட கொஞ்சம் இதாக தான் இருந்தது. அதாவது ஒரு நேரடியாக ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாமே ஏற்கனவே எழுதி வைத்த கேள்விகளை கேட்ட மாதிரி இருந்தது. அவர் சொன்ன பதில்களும் அது ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான் இருந்தது. அவரும் எழுதி வச்சு தான் பேசினார். அது ஒன்றும் அவரது தன்னிச்சையாக எந்த பதிலுமே அங்கே சொல்லவே இல்லை. எந்த கேள்வியும் அவருக்கு எதிராக கேட்கப்படவும் இல்லை. நீங்கள் நிறைய வித்தியாசம் இருக்குது அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பதில் பார்த்தீங்கன்னா. அவரை வரவேற்கிறதுலேருந்து அவர் அந்த பேட்டி கொடுக்குற வரைக்கும் எல்லாமே செட்டப்பாக இருந்தது. பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் அவர் வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட்டிருக்கலாமே. பத்திரிகைக்காரங்க என்ன கேட்க போகிறாங்க? அதில் அங்கே ஒருத்தர் கூட இந்த வழக்குகளை பற்றி இந்த இடி ரெய்டை பற்றி கேட்கவே இல்லை என்பது எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது. எல்லாருமே பொதுப்படியாக கேட்டாங்க, நீங்கள் வந்தது எதுக்கு கேட்க வந்தீங்க, இவ்வளோதான் இருந்ததே தவிர கேள்விகளில் ஒரு குதர்க்கமான கேள்விகளோ எதுவுமே இல்லை.
பொதுவாக நம்ம அண்ணாமலை அவர்களிடம் கேள்விகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம், எப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் அதிகமாக அண்ணாமலை சீமான் 2 பேர்ட்ட தான் மாற்றி மாற்றி ஆனால் அங்கே பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வி ரொம்ப சாதாரணமாக இருந்தது. அவர் அது போக வந்து தமிழில் தான் பேசியிருக்கிறாரு, நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழில் தான் பேசியிருக்கிறாரு. இங்கேயும் வந்து அங்கேயும் பார்த்து தான் படிச்சிருக்கிறாரு, இங்கேயும் பார்த்து தான் படித்தார். எல்லாமே ஏற்கனவே எல்லாமே வந்து ஒரு வெல் பிளான்டுன்னு கொடுத்தாங்க, நல்ல திட்டமிடலோடு தான் அங்கே போயிருக்காரு. என்ன செய்யணும் நீங்கள் முடிவு பண்ணி போயிட்டு அதை மட்டும் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. நடுவில் மோடி அவர்களை பார்த்திருக்கிறார், பேசியிருக்கிறார். என்ன பேசியிருப்பார் என்பது நமக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் சொல்வதுதான் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள். உங்களுடைய சதவீதம் என்னவாக இருக்கு? அதாவது மக்களின் நிதிக்காகவா மகன் நிதிக்காகவான்னு கேட்குறாங்க. மக்களோட நிதின்றது அது நித்தி ஆயோக்லயே முடிஞ்சிடுது. அப்புறம் தனிப்பட்ட முறையில் சந்தித்தது மகனின் நிதிக்காக தான் போயிருப்பாரு. ஏன்னா இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் சந்திக்கவே இல்லை. இன்னொன்று அவர் இப்ப ராமேஸ்வரம் வந்தப்ப கூட சந்திச்சிருக்கலாமே, சந்திக்கிறதை தவிர்த்தார் இல்லையா? அது மாதிரி மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வரும்போதெல்லாம் கோபேக் மோடி போட்டாங்க, அவரை சந்திப்பதே தவிர்த்தார் அவர் நிறையா கட்டங்களில். ஆனால் இப்போ தன்னிச்சையாக போய் வெறும் ஆயோக் கூட்டத்தை பார்த்துட்டு வந்திருக்கலாம், ஆனால் பார்க்கல. திருப்பி மறுபடியும் மோடி அவர்களை சந்திப்பதற்கு தனிப்பட்ட முறையில் நேரம் கேட்டு அதை போய் பார்க்கும்போது நமக்கு அந்த சந்தேகங்கள் வரத்தான் செய்கிறது. அப்போ இது மட்டுமே கிடையாது, பல விஷயங்கள் இருக்குது. அவர்களுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சந்திக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக தெரியுது. நானே சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரிந்த ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. இல்லை, இப்போ இந்த ஈடியில் இடைக்கால தடை அப்படின்னு விதித்ததுக்கு அப்புறம் குறிப்பாக அந்த ஈடி ரைடில் முக்கியமான நபர்கள் ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர், இந்த பேரில் மனப்படமே ஆயிடுச்சு சொல்லி விக்ரம் ஜூஜுலாம் நிறைய பேர்கள் சொல்கிறாங்க. இது துணை முதல்வர் எங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் இல்லை, இந்த ஒரு பிரச்சனை எனக்கு எந்த ஒரு உடன் இதுவும் இதுவும் கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம்லையே, இப்போ வரைக்கும் துணை முதல்வர் சொல்ல மாட்டாரு. துணை முதல்வர் என்ன பேசினார்? ஈடியா மோடியா இருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோம் தான் பேசினார். அது எப்படின்னா அவருடைய தந்தையாருக்கு எதிராக அவர் போய் பார்த்ததுக்கு எதிராக வந்து சில சந்தேகங்களும் வியூகங்களும் வந்த உடனே அவர் அப்படி இல்லை, நான் தைரியமா இருக்கிறேன், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி காமிக்கிறாரு. அது எங்கப்ப குதிரைக்குள்ளன்ற கதையாக அது அவர் வெளிப்படையாக தெரிகிறது இந்த மாதிரிலாம் பேசும்போது. இன்னொன்று, அவர் மட்டுமல்ல, அவர் கட்சியில் இருந்தவங்க எல்லாருமே யாருமே அதை பற்றி வாயை திறக்கலை. பெரிய மூத்த அமைச்சர்களாக இருக்கட்டும், பிற எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், யாருமே வந்து இதை பற்றி பேசவே இல்லை. ஆகாஷ் பாஸ்கர்னா யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அவர் சாதாரண ஆளுன்னு சொல்லலாம். ரத்தீஷ்னா எங்களுக்கு தெரியாது. இந்த விக்ரம் ஜூஜிலேருந்து இந்த பேர்கள்லாம் எதெல்லாம் வெளியில் வருது, இன்னும் நிறைய பேர்கள் வந்துட்டு இருக்கு. இது மட்டுமே இல்லை என்பது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இதை தவிர ஒரு கூட்டமே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதை பற்றியெல்லாம் வாயை திறக்கலையே. அவங்க நடக்கலைன்னா நடக்கலைன்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்புறம் நடிகைகள் பேர் வருது, நயன்தாரா வீட்டுக்கார் பேர் வருது, இதெல்லாம் அவங்க வந்து எங்களுக்கும் அதற்கும் தொடர்பே இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் அதை பற்றி அவங்க பேசலை. அவங்க பேசுறதுல என்னன்னா கூட்டாட்சி தத்துவத்துக்கு வந்து எதிராக இருக்கு, இடி ரெய்டு வந்து எங்களுடைய தமிழகத்தின் நலனில் தலையிடுற மாதிரி இருக்கு, அப்படி இப்படின்னு எதோ பேசுறாங்களே தவிர ஒருத்தர் கூட இவங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இப்படிப்பட்ட விஷயமே நடக்கல. இப்போ அதாவது டாஸ்மாக் பணத்தில் அங்க நடந்த ஊழல் என்பது ஒன்று. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அங்கே சம்பாதித்த பணம் எங்கே போய் சேர்ந்துருக்கிறது, என்ன மாதிரியெல்லாம் இவங்க ஆட்டம் போட்டிருக்காங்கன்றது ஒரு இது இருக்குது. அட்லீஸ்ட் அதையாவது இல்லைன்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரிலாம் நாங்கள் செய்யலைன்னு சொல்லலாம்ல. அது எதுவுமே இவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ இது உறுதியாக இப்படி தான் நடந்திருக்கும் என்பது வந்து தெளிவாக தெரியுது. இல்லாட்டி இவ்வளோ பேர் வெளிப்படையாக வந்து பேச மாட்டாங்க. இந்த அரசு எல்லாரையும் கைது செய்யும், நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிந்தும் கூட ஏகப்பட்ட பேர் பொது வெளியில் வந்து சமூக ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை பற்றி. அப்படின்னா இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இப்போ தான் வந்து அது வெளிப்படையாக பேசுற அளவுக்கு வெளியில வந்திருக்கு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதையா, ஈடிய டாஸ்மாக் நோண்ட போய் இதெல்லாம் வெளியில வருது இப்போ உதயநிதி அவர்களை பற்றிய எல்லாரும். ஆனா அதை பற்றி யாருமே அது மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. அதை விட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் ஈடி மேலேயும் அதுக்கப்புறம் நீதிமன்றங்கள் மேலேயும் அதுக்கப்புறம் இது மேலேயும் எல்லாமே குற்றம் சாட்ட ஆரம்பித்திருக்கிறாங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்புலையும் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டாஸ்மாக் என்னும் நிறுவனத்தின் மேல் தான் நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது, நிறுவனம் வந்து பொதுவானது, அங்கே அதில் வேலை பார்க்குறவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஏற்கனவே 41 பேர் மேலே அங்கே வழக்கு பதிவப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நிறுவனத்தில் மேலே நடவடிக்கை எடுப்பது தான் வந்து கூட்டாட்சி தத்துவத்தில். ஏன்னா அந்த நிறுவனம் வந்து தமிழகத்திற்கு சொந்தமானது, தமிழக அரசுக்கு சொந்தமானது. அது மேலே நீங்கள் எப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என்பதுதான் அவங்க கேள்வி. இப்போ ஆனால் அங்கே இருக்கும் தனி மனிதர்கள் மேல் வழக்கு பதியக்கூடாது என்று சொல்லவே இல்லை அவங்க. ஸோ இப்போ திருப்பி அந்த வழக்கு வரும்போது இவங்க கிட்ட ஆதாரங்கள் கேட்டிருக்காங்க. இவங்க அதை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை பொறுத்த வரைக்கும், அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவான ஆதாரங்கள் இல்லாமல் வந்து போக மாட்டாங்க.
இதுக்கான ஆதாரங்கள் வந்து 1000 கோடி ரூபாய்ன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் 1000 கோடியெல்லாம் இருக்காது என்பது தான் எல்லோருக்கும் தெரிஞ்சது. அதை கணக்கெல்லாம் பண்ணி பார்த்தா எங்கேயோ போய் நிற்கிது. இன்னும் பூஜ்ஜியங்கள் அதிகமாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக 30,000 கோடி 32,000 கோடின்லாம் பேசுகிறாங்க. அது அங்கே எங்கேயோ போய் நிற்குது. இவ்வளோ பணமும் வந்து ஏற்கனவே கடனில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டேட்டுக்கு இவ்வளோ பணம், பொதுமக்கள் பணம் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்காங்க, இல்லை ஊழல் செய்திருக்காங்கன்னு என்பதை நினைக்கும் போது வேதனையாக இருக்கும். அது யார்கிட்ட? குடியாரர்கள்கிட்ட பண்ணியிருக்கிறாங்க. வேற யாருக்கிட்டையும் குடியாரர்கள்கிட்ட திருடி இருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். அதுக்கு அவங்க கொடுத்த ஒரே ஒரு நல்லது பெயர் மட்டும்தான், மது பிரியர்கள். ஆமாம், அது நல்ல பேர். அது எப்பயுமே கருணாநிதி அவர்கள் காலத்துல இருந்து இந்த பேர் மாற்றம் என்பது வந்து ரொம்பவே இருக்கும். இந்த விதவைன்ற பேருக்கெல்லாம் வந்து அப்படிதான் மாற்றினாங்க அவங்க. அதே மாதிரி நிறைய பேர்களுக்கு வந்து நாங்கள் புதுசாக சொல்கிறோன்னு எதையாவது ஒன்று சொல்லிட்டு வருவாங்க. அதே மாதிரி இந்த ஊழல் லஞ்சம் இதுக்கெல்லாம் கூட வேற ஏதாவது சொன்னா கூட நல்லா இருக்கும். இப்ப திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லிட்டு கூட அவங்க திராவிட கட்சிகள் சொன்னது தானே. அதே மாதிரி இந்த ஊழல் இந்த மாதிரி பணத்தை திருடுறதுக்கு வேற ஏதாவது பேர் வச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மக்கள் தந்த பரிசு அப்படி வச்சுக்கலாம், வைக்கலாம், பரிசாக கூட வச்சுக்கலாம். ஆனா என்னன்னா சாதாரண மக்கள் இங்க வந்து சோத்துக்கு கஷ்டப்படுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அன்றாடம் வந்து அவர்கள் அவர்களுடைய வசதிக்கு வந்து பணம் இல்லாமலும் அதை வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியாமலும் இருக்காங்க. தமிழகம் ஒன்றும் வந்து அமெரிக்கா மாதிரி இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் வந்து ஏதோ சொர்க்க பூமியெல்லாம் மாறிடலை. இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் தத்தளித்து கொண்டு இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் இருக்கு. இவங்களெல்லாம் முன்னேற்றணும்னா பல விஷயங்கள் தேவைப்படுது. நம்மளுடைய எல்லா துறைகளும் கடன்ல போயிட்டு இருக்கு. போக்குவரத்து துறையில இருந்து உங்களுக்கு எல்லா துறைகளும் கடன்ல போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களோட ஊழலை நினைச்சா நமக்கே பயமா இருக்கு. உங்களுக்கு இவங்க 21ல் ஆட்சிக்கு வந்த காலத்து தொட்டு இவங்க ஃபஸ்ட்டு ரியல் எஸ்டேட்டில் ஆரம்பிக்கிறாங்க. G2 அதில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட எல்லாவற்றிலும் ஊழல். உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டில் ஆரம்பித்து சினிமா துறை, அப்புறம் இந்த மதுபானங்கள் விற்பனை, போதை கடத்தல், எதில் பாருங்க இவங்க தான் இருக்கிறாங்க. மக்களோட அதாவது மக்களை எந்த அளவுக்கு முட்டாள் ஆக்கி இருக்கிறார்கள் என்றால் இந்த 4 வருட ஆட்சியில் அவங்க தொடாத ஃபீல்டே இல்லை. அதாவது மக்களுக்கு நல்லது செய்யறது, அரசை நல்லபடியாக நடத்துவதை தவிர இவங்க தொடாத ஏரியாவே இல்லைன்னு சொல்லிடலாம். அது ரியல் எஸ்டேட்ல இவங்களுக்கு என்ன வேலை? G2 எடுத்து அது விசாரணை ஈடியெல்லாம் நடந்தது. ஆனால் என்ன ஆச்சுன்னு தான் நமக்கும் தெரியல. அதுக்கப்புறம் எந்த விதமான முன்னேற்றமுமே நமக்கு தெரியல. நமக்கு அது வருத்தம் தான். மத்திய அரசு வந்து இன்னும் எப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போதைப்பொருள் கடத்தல் இவங்க கட்சிக்காரங்க தான் ஈடுபட்டிருக்காங்க. அதில் வர பணமும் சினிமா எடுத்தாங்கன்றது அப்போ தெரியும். இந்த சாதிக் பாட்சால சினிமா எடுக்கிற வேலையெல்லாம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக். அதுக்கப்புறம் இப்போ மா சுப்பிரமணியம் மேல் நிலக்கையாடல் தான், அவர் மேலேயும் அதே தான் வழக்கு இருக்குது. இவர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் மேலேயும் ஏதாவது ஒரு வகையில் வந்து ரியல் எஸ்டேட்டோ இல்லை போதையோ இல்லை கள்ளக்கடத்தி ஏதோ ஒன்று இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆனால் எல்லாத்தையும் கொண்டு போய் இவங்க எங்கே பதுக்குறாங்க கடைசியில்னு பார்த்தா சினிமாவில் பதுக்குறாங்க. சினிமாக்காரர்கள் தான் கொடுத்து வைத்தவர்கள் இவர்கள் ஆட்சியில். நம்மள மாதிரி சாதாரண ஜனங்கள் கிடையாது. சினிமாக்காரர்கள் நல்லா வாழ்கிறாங்க. 500 கோடி 600 கோடி படம் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு 50 கோடி 100 கோடி வருது. ஆனால் சாதாரண ஜனங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1000 ரூபாய் பஸ்ஸுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நமக்கே வேதனையாக இருக்குது. 1000 ரூபாய் நாங்கள் வந்து மகளிருக்கு கொடுக்குறோன்னு இவங்க சொல்லாத இடமே இல்லை. ஏன் இப்போ இருக்க அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கூட நாங்கள் 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுத்து அவங்க வாழ்க்கையெல்லாம் முன்னேற்றிட்டோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 1000 ரூபாய் எங்களுக்கு கொடுத்துட்டு 50 கோடி ரூபாயை நீங்கள் கொண்டு போய் தனுஷுக்கும் சிம்புக்கும் கொடுத்துட்ருக்குறீங்க. அப்போ அந்த பணம்லாம் ஏது உங்களுக்கு? 50 கோடி ரூபாய் அவங்க கொடுத்துட்டு எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. நீங்கள் மொத்த பட்ஜெட்டை 1000 ரூபாய் எடுத்தால் கூட இந்த சினிமா இவங்க சம்பாரிச்ச சொத்தில் இந்த பணத்தில் வந்து கால்வாசி கூட வராது இவங்க கொடுக்குற பணம் திரும்ப மக்களுக்கு. அப்போ இப்போ தான் நமக்கு புரியுது ஏன் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனா, இந்த நீ 1000 ரூபாயை வச்சுக்க நான் 1000 கோடி ரூபாய் அடிச்சுக்கிறேன். அப்போ எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான மக்களாக நாம் இருக்க முடியும். எவ்வளோ அவங்க வந்து ஒரு என்ன சொல்ற குரூர புத்தி உள்ளவங்களா இருக்க முடியும். எல்லா அரசியல்வாதி முக்கால்வாசி, எல்லாரும் சொல்ல முடியாது, முக்கால்வாசி அரசியல்வாதிகள் இப்படித்தான் இருக்காங்க. ஊழல் செய்கிறாங்க, எல்லாமே இருக்கு. ஆனால் அந்த ஊழலில் கூட ஒரு வரையறையே இல்லாமல் ஒரு ஊழல்னு சொல்றது இதுதான். அது போக நிறைய கெட்ட பேர். இந்த குற்றச்சாட்டுகளை பார்க்கும்போது நிறைய நடிகைகளை கூப்பிட்டு வராங்க. வெளிநாட்டு போதைப் பொருட்கள் வந்து நிறைய அங்கே புழங்குது. அதுக்கப்புறம் பெண்கள் எப்படியெல்லாம் அந்த இப்போ அரக்கோணத்துலேருந்து ஒரு பெண்ணில் அந்த மேல்மட்டத்தில் இருக்கும் திமுக காரர்களுக்கு பெண்களை கொண்டு போய் விடுறாங்கன்றாங்க. இதெல்லாம் கேட்கவே அசிங்கமாக இருக்குது.
இவங்க மற்ற கட்சிக்காரங்கள வந்து பேசவே கூடாது என்ன கேட்டா. அதுவும் இந்த 4 வருடத்தில் இவ்வளவு அசிங்கமான ஒரு ஆட்சியை வந்து நம்ம பார்க்குறோன்னும் போது ரொம்ப வேதனையாக கூட இருக்குது. ஒரு சாதாரண பொதுமக்களில் ஒருத்தியாக நான் பார்க்கும்போது என்னடா இது, நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்தில் கூட நம்மளை விட மாட்டாங்க. ஒரு கரண்ட் பில்லு கட்டாட்டி நம்ம இருக்க முடியுமா? ஃபீஸை பிடிக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் இப்படி ஏகபோக வாழ்க்கை எங்கேருந்து வந்தது? நடிகர்களும் நடிகைகளும் அப்புறம் இந்த மாதிரி பசங்களும் சேர்ந்துக்கிட்டு எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறாங்க இவங்க. முன்னாடி தான் வந்து 1 கோடி 2 கோடி, இப்போல்லாம் 1000 கோடி, எல்லாமே 1000 கோடிக்கு மேலே தான். 10,000 கோடி 3000 கோடி 4000 கோடி. அது எவ்வளோ சைஃபர்னு கூட தெரியாமல் மக்கள்லாம் நாங்கள்லாம் முழிச்சிட்ருக்குறோம். ஆனால் இவர்கள் இந்த முதல் குடும்பம், அவர்களை சார்ந்த நண்பர்கள், அவர்கள் சார்ந்த குடும்பங்கள் ஏகபோக ராஜபோக வாழ்க்கையாக தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஓகே மேம், நீங்கள் பேசும்போது முதல்ல சொல்லிட்டீங்க, அதாவது இந்த நயன்தாரா போன்ற முன்னணி நடிகைகளும் சொல்கிறீங்க, இப்போ ஒரே படத்தில் ஃபேமஸான நடிகைகளும் கூட இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது ஏதோ ஒரு நாள் நைட்டு பார்ட்டி பண்ணுறதுக்கே 30 லட்சம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்படி சினிமாக்காரர்கள் குறிப்பாக அந்த நடிகைகளை மையப்படுத்தியே இந்த பணங்கள் புழக்கம் இருக்குன்னா, இந்த உதயநிதி அவர்களின் ரெட் ஜெயண்ட், அதன் வழியில் இந்த ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன், இந்த வழியிலே பணம் போகுதுன்னா இதனோட காரணம் என்ன? இது ஒன்று தான் உங்களுக்கு வழியா, ரூட்? ஏன்னா உங்களுக்கு படம் எடுப்பது என்பது சின்ன விஷயம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் வந்து அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேச்சு இருந்தது. அவங்களுக்கு தெரியாமல் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது, தேட்டரில் ரிலீஸே பண்ண முடியாது. அவங்க சொல்கிற படம் தான் ரிலீஸ், அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்க தான் ப்ரொடியூசர்ஸ், அவங்க தான் எல்லாமே, ஆல் இன் ஆல். அப்போ இந்த நடிகர்கள் யாருமே வந்து ஏன் வாயை திறக்காமல் இருக்காங்க இந்த அரசுக்கு எதிராக? இல்லை சமூக நீதியெல்லாம் பெருசாக பேசுகிறவங்கெல்லாம் கூட வந்து இங்கே நடக்கும் அநியாயங்களை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலலாம் ஒருத்தர் கூட வாயை திறக்கலையே. அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் தமிழகத்தில், ஏன்னா பிரச்சனை இல்லாமல் இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்தது. ஆனால் எங்கேயுமே அவங்க வாயை திறக்க மாட்டாங்க எதுக்குமே. ஏன்னா இதனால தான், ஏன்னா இவங்களுக்கு மீறி அவங்க செயல்பட்டாங்கன்னா அவங்களால இங்கே வந்து பழக்க முடியாதுன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் அப்போ தான் சாதிக் பாஷாவோட பிரச்சனை வந்து அது நம்ம மறந்துட முடியாது. ஏன்னா அவரும் வந்து சினிமா ஃபீல்டில் இருந்தார். அந்த போதைக்கு, ஏன்னா கிருத்திகா உதயநிதியோட வந்து அவரோட படத்துக்கு வந்து அவர் ஃபன் பண்ணதா அப்போ ஜாஃபர் சாதிக் பாச்சால ஜாஃபர் சாதிக் அவர் தான் ஃபன் பண்ணாருன்ற பேச்செல்லாம் வந்தது, பண்ணி இருந்தது. அப்போ போதைப் பொருள் கடத்தலில் வர பணமும் சினிமாவுக்கு தான் போயிருக்கு. அது இவங்க மூலமாக தான் போயிருக்கு, உதயநிதி அவர்கள், கிருத்திகா உதயநிதி அவர்கள் மூலமாக. அவரை பிடிச்சி உள்ளே போட்டு அதுக்கு ஒரு ஸ்டாப் போட்ட உடனே இப்போ அடுத்த இது எப்படின்னா டாஸ்மாகில் அதே செந்தில் பாலாஜி உள்ளே போயிட்டார், அங்கேயும் நின்று போகுது. அதுக்கப்புறம் இவங்க புதுசாக ஆட்களை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஒரு 4-5 பசங்க சேர்ந்துட்டு அதில் வர்ற பணத்தை சேர்த்து வச்சு அதில் பணம் எடுக்கிறாங்க. சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா கூட இங்கே நடக்கிற எல்லா அநியாயங்களுக்கும் மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி அது எல்லாம் போய் எங்கே போய் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நதிகளும் ஒரு இடத்துக்கு போய் இது கடலில் கலக்கிற மாதிரி இவங்க சம்பாதிக்கிற எல்லா ஊழல் பணங்களும் கொண்டு போய் சினிமாவில் தான் சேருது. அதில் யார் இருக்காங்க? பல நடிகர்கள், மற்ற சின்ன சின்ன நடிகர்கள்லாம் விட்டுருவோம், சில ஒர்க்கர்ஸ் எல்லாம் விட்டுடலாம். பெரிய நடிகர்கள் எல்லாம் 50 கோடி 100 கோடி வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஆளுங்களா அவங்க நடிகர்கள்? இங்கே இருக்கிற ஒரு சாதாரண ஒரு டீச்சருக்கு என்ன சம்பளம், அவங்களுக்கு என்ன சம்பளம்? இந்த டீச்சர் செய்யாததையே அவங்க செஞ்சிட போகிறாங்க. ஏன் இவ்வளோ கோடிக்கணக்கில்? சமூக நீதியை பற்றி பேசுகிறதுக்கு நடிகர்களுக்கு யோகிதையே கிடையாது. நீங்கள் 50 கோடி 100 கோடி வாங்கும்போது வாங்கிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு போகணும். உங்களுக்கு சமூக நீதியை பேசுகிறதுக்கு எந்த விதமான யோகிதையும் கிடையாது. சரி, இந்த பணத்தை இந்த வாங்குறாங்க இல்லையா இந்த நடிகர்கள், சூர்யா, அப்புறம் இன்னும் தனுஷ், சிம்பு, எல்லாருமே சொல்கிறாங்க இவங்கெல்லாம் வாங்குறீங்க பணம், இவ்வளோ காசு பணம் வாங்குறீங்க, 50 கோடி 100 கோடி வாங்க. அதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன் ஒரு மருத்துவமனைக்கு நீங்கள் போய் கோயிலில் கொடுக்குற காசை மருத்துவமனைக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. இவங்க தானே சொல்கிறாங்க. ஏன் இவங்க கொடுக்க வேண்டியதுனா ஏன் 50 கோடி வாங்குற? ஒரு மனிதனுக்கு 1 கோடி 2 கோடி பத்தாத ஒரு படத்துக்கு, இல்லை ஒரு 10 கோடி கூட வாங்கிக்கோ, மிச்சத்தை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொடு, இல்லை ஸ்கூலுக்கு கொடு. அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் வந்து நல்ல மக்களை ஏமாற்றுவாங்க. சமீபத்தில் அவருடைய சூர்யா அவர்களின் அறக்கட்டளையில் ஒரு விஷயம் பார்த்தேன். அவர் அந்த அறக்கட்டளைக்கு வந்து டொனேட் பண்ணுறாரு, 50 லட்சம் ஏதோ டொனேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து அது திருப்பி அவரோட அறக்கட்டளைக்கு அவர் டொனேட் பண்ணால் அது அவருக்கு தானே வரும். சினிமாவில் சம்பாதிச்ச காசு அறக்கட்டளைக்கு டொனேட் பண்ணிட்டு அதை அப்புறம் இவங்களே தான் திருப்பி எடுத்துக்குவாங்க. கருப்பு பணம் வெள்ளையே அப்படியே வந்து சேரும். இது என்ன மாதிரியான நியாயம்னு கூட எனக்கு தெரியல. இவங்க பண்ணுறது எல்லாமே அயோக்கியத்தனமாக தான் இருக்குது. ஆனால் பேசுறது பூரா என்னமோ இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க மாதிரி. இன்னொரு இந்த பிரகாஷ் ராஜ்னு ஒருத்தர், அவர் இங்கே வந்து போயிட்டே இருந்தார். அவருக்கு சினிமா சான்ஸ், ஒரு சினிமா நடிகர், சினிமாவுக்காக வந்து அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்டி படைக்கிறார். அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல, அவருக்கும் படத்தை எடுத்துக்கணும். மொத்த அந்த சினிமா கூட்டமும்
இந்த குடும்பத்தை நம்பித்தான் இருக்கிறது, உதயநிதி அவர்களை நம்பித்தான் இருக்கு. உதயநிதி அவர்களுக்கு சினிமா மேல் தான் ஆசைன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அவருக்கு அரசியல் 2ஆம் பட்சம். ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டி பார்த்தப்ப நான் வரமாட்டேன் அரசியலுக்குன்னுலாம் சொல்லியிருந்தார். சினிமா துறையில தான் இருந்தார். அதனால் அவருக்கு என்னென்னா எப்படி சுற்றி போனாலும் அவர் சினிமா துறைக்கு தான் போகிறார். அது சினிமா துறைக்கு போகிறது தப்பில்லை, நம்ம வந்து அதை தவறுன்றதுலாம் சொல்லலை. கொஞ்சம் நியாயமாக போங்க. எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் நம்மளும் பார்க்குறோம், எவ்வளோ அந்த தயாரிப்பு கம்பெனிகளை பார்க்குறோம். ஆனால் இவங்க மாதிரி அநியாயம். ஏன்னா அந்த காசு பொதுமக்களின் காசை வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க. பொதுமக்கள் குடியாரர்களிடம் சம்பாதிச்ச காசு தானே அது. ஆனால் அதை பற்றி பேசக்கூடாதுன்றாங்க. பேசினா அரெஸ்ட் பண்ணுவோன்றாங்க, இது பண்ணுவோம். ஆனால் நடந்தது வந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று தானே. 10 ரூபாய் வாங்கினது உண்மையா இல்லையான்னு கேட்டால் எந்த குடிகாரன்ட்ட போய் கேட்டாலும் சொல்லுவாங்க ஆமான்றாங்க. ஆனால் நீங்கள் இல்லவே இல்லைன்றீங்க. எப்படி ஒரு முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்க முடியும் நீங்கள்? அதுதான் இப்போ இன்றைய நிலைமை. என்னென்ன தமிழகத்தின் நிலைமை, சினிமாவிற்கு அடிமையாக இதாக இருக்கிறோம். நம்மளுடைய இளைஞர்கள் சினிமா நடிகர்களின் பின்னால் செல்வதும், சினிமாவுக்கு அடிமையாகியும், மதுவுக்கு அடிமையாகியும், போதைக்கு அடிமையாகியும், எல்லாத்துக்கும் அடிமையாகி போயிருக்காங்க. இவங்களுக்கு அதுதான் வேணும். ஏன்னா இப்படி இருந்தால் தான் அவங்க ஜெயிக்க முடியும். அதை மட்டும் தெளிவாக செய்கிறாங்க. ஒரு திட்டம் போட்டு நல்லாவே செய்கிறாங்க. நம்ம கண்ணை வச்சு நம்ம விரலை வச்சு நம்ம கண்ணை குத்துற கதை தான் இது. இப்போ லாஸ்ட்டாக இந்த கண்டனம் கொடுத்தது கூட விஜய் அவர்கள் தான். இந்த மாதிரி நிதிக்காக போகலை, மகனுக்காக போயிருக்காருலாம். அமைச்சர் துரைமுருகன் சொல்கிறாரு விஜய்லாம் ஒரு பச்சா அரசியல்னு சொல்லி. இவங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்க வந்து அரசியலில் பச்சா, இவங்களுக்கு கீழே தான், அந்த மாதிரி தான் அடுத்தடுத்து வார்த்தைகளை தவறாக கொச்சையாக பயன்படுத்துவாங்களோ? அப்படி இவங்களோட இது எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அப்படி தான். எம்ஜிஆர் இப்போ இவர்கள் பேசாத பேச்சா அவ்வளோ பேசியிருக்கிறாங்க. அப்புறம் ஜெயலலிதா அம்மையாரை பேசாத பேச்சா. துரைமுருகன் அவர்கள்லாம் பேசவே கூடாது. சட்டசபையில் அவர் எப்படி நடந்துக்கிட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்களெல்லாம் இந்த கட்சிக்காரவங்க எல்லாம் ஜெயலலிதா அவர்களுக்கு கிட்ட. அதனால் இவங்க அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கு ஏதாவது ஒரு இது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா அவரும் அப்படிதான். அவர் அப்படிதான். வரி கட்ட மாட்டாரு, கார் வாங்கினா அதுக்கு வரி கட்ட மாட்டாரு. அவர் மட்டும் என்ன கொஞ்சம் கொஞ்சமாவா சம்பாதிக்கிறார். அவ்வளோ காசு சம்பாதிச்சதுனால தான் இன்னைக்கு வந்து அரசியலில் வந்து நிற்கிறார். நீங்களும் நானெல்லாம் அரசியலுக்கு வர்றது வந்து அவ்வளோ லேசுப்பட்ட காரியம் இல்லை. பணம் இருந்தால் அரசியலுக்கு வரலாம், அப்படி ஆக்கிட்டாங்க. நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம், இப்படி ஆக்கியாச்சுல. அதில் அவரும் தான் அவ்வளோ பணத்தை சம்பாதிச்சிருக்காரு. அவர் மட்டும் உதயநிதி அவர்களின் இயக்கத்தில் நடிக்காமலா இருந்தார்? அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அவங்களாம் கனெக்டடாக தான் இருப்பாங்க. இது வெளியில் வந்து சும்மா வந்து நடிச்சுக்கிறது. விஜய்க்கும் வந்து அவங்க திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் நம்பவே முடியாது. அதெல்லாம் அவருக்கும் அவங்களுக்கு நடிகர்கள் நடிகைகள் அந்த கூட்டம் வந்து எப்பயுமே கனெக்டடாக தான் இருக்கும். விஜய் அவர்களும் அப்படித்தான். இவங்க தான் பாஜக பி டீம் அப்படி இப்படின்னு பேசிட்டுருக்காங்க. அது திமுகவோட பி டீம் அவர். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா வந்து நம்ம இங்கே வந்து வெளியில் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கும் இவர் துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வச்சா அப்படின்லாம் கேலி பண்ணுறது எல்லாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க, பின்னாடி போய் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. இது சும்மா சொல்லணுமே என்று சொல்வதற்காக பேசுனது தான். ஆனால் அவர்கள் 2 பேருக்கும் பொது எதிரின்னு பார்த்தா பாஜகவை தான் சொல்லுவாங்க. பாஜகவே தான் அவங்களுக்கு எதிரி. பாஜகவே திரும்ப சொல்கிறேன். இன்னைக்கு சேகர் பாபு கூட பேசியிருந்தார். அதாவது அதிமுக தான் அடிபணிந்து போகும் பாஜகவுக்கு, நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் என்றைக்கும் எதிர்த்து நிற்கக்கூடிய சிங்கங்கள்லாம் பேசுகிறாரு சேகர் பாபு அவர்கள். எப்போ ஒரு தடவை வந்து அவங்க கூட்டணியில் இருந்தாங்களே பாஜகவோட, எங்க ஒரு தடவை கூட்டணியில் இருந்தாங்க வாஜ்பாய் அவர்களோட கூட்டணியில். இன்னும் சொல்ல போனால் இவங்களுக்கு முன்னாடியே அவர்களும் கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ தானே எடப்பாடி அவர்கள் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி கூட்டணியில் இவங்க இருந்தாங்கல்ல. இவங்களுக்கு வசதிப்பட்டால் கூட்டணியில் யார் கூட வேண்டாலும் இருப்பாங்க. இவங்க இந்திரா காந்தியை பேசாத பேச்சா, அப்புறம் இந்திரா காந்தியுடன் போய் கூட்டணி வைக்கலையா, பாஜகவுடன் கூட்டணி வைக்கலையா, அதுக்கப்புறம் இப்போ சிறந்த முதல்வர் மோடி தான் கலைஞர் கருணாநிதி அவர்களே சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து இவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள்ல முதல்வர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், அவர் கருணாநிதி அவர்கள் கிடையாது. ஏன்னா இவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆளுமைத்தன்மை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. கருணாநிதி அவர்களுக்கு இருந்த அந்த ஆளுமைத்தன்மையோ இல்லை அவருக்கு இருந்த அந்த மூளையோ இவருக்கு கிடையாது. இவர் போக்குக்கு இவர் ஒரு பக்கம் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். இவர் ஒரு பக்கம் தன்னை வந்து மேக்கப் பண்ணிட்டு அவர் ஃபோட்டோ எடுத்து அதை பண்ணி இதை பண்ணி தன்னை வந்து ஒரு ஹீரோவாக காமிக்கிறார், ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்கிறார். அவரோட மகன் இன்னொரு பக்கம் டிஷர்ட்டை போட்டுட்டு அந்த பக்கம் அவர் தான் ஒரு சின்ன பையன்ற ஒரு ஹீரோ. இதை வந்து மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூத்து கட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கூத்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கூத்து பட்டறை நடக்குது, கூத்து கட்டுறாங்க, நாடகம் ஜோராக போயிட்டு இருக்கு. நாமெல்லாம் ஆணு வாயப்ப வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஏமாற போவது மக்களாகி நாம் தான். அவங்க வந்து நாடகத்தை முடிச்சுட்டு பொட்டியை கட்டிட்டு வர்ற பணத்தை எல்லாம் மூட்டையை கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது நல்லா தெளிவாக தெரியுது. எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.